ட்ரம்ப் ஓவல் ஆஃபீஸ்லேருந்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு. நியூஸ்கள் வந்து ஒன் பை ஒன்னாக தான் வந்துட்டுருக்கு, ஃபுல்லாக நியூஸ் வரல. அது ஸ்பெஷலாக என்னென்னா ட்ரம்ப்புடைய ஹெல்த் சம்பந்தமாக நியூஸ் அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஃபேக் நியூஸ் முன்னாடி வந்தது. அதே மாதிரி ஒயிட் ஹவுஸ்லேருந்து ஒரு பிளாக் கீஸ் வந்து போட்டதை பற்றி, அந்த வீடியோ பற்றி அவர் என்கொயரி பண்ணுறதாக வந்திருக்கு. அப்புறம் வந்து சில ட்ரக் ஐட்டம்ஸு உள்ளவங்கள 11 பேர் கொல்லப்பட்டதாக அந்த நியூஸ் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்தியா கூட அந்த தாரிஃப் பற்றி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நியூஸ்க்கு ஒன் பை ஒன்னாக வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். நேற்று எக்ஸ்பைரி டே ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. அதுக்கப்புறம் வந்து 200 பாயிண்ட்ஸ் கீழே வந்து முடிஞ்சது. இது ஒரு ஜான் ஸ்ட்ரீட்டுடைய முன்னாடி உள்ள ஆக்டிவிட்டி தான் ஞாபகப்படுத்துது, திரும்பிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. டியூஸ்டே முத எக்ஸ்பைரி டே. இதில் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அதாவது நடந்திருக்கு. ஒரு ஸ்மூத்தாக முடிஞ்சுன்னு தான் எதிர்பார்த்தது. போன வாரம் கூட ஸ்மூத்தாக இருந்தது. சரி, வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா, இப்போதைக்கு 24,579 நேற்று க்ளோஸ் ஆச்சு. அட்லீஸ்ட் 24,500க்கு மேலேயாவது நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு மன திருப்தி அடைஞ்சிக்கலாம். இந்த 24,000 to 25,000 தான் ரொம்ப நாளாக இப்போ இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. இதுக்கு பல காரணங்கள். ஏன்னா எஃப்ஐஎஸ் அண்டு ஜிடிபி டாட்டா நல்லா வந்தது, அதுக்கப்புறமா குளோபல் கேஸ் சரியில்லை, இப்படி பல கன்ஃபியூஷனில் மார்க்கெட் இருக்குது, மாட்டிகிட்ருக்கு. சரி, இப்போ வர நாட்கள் எப்படின்னு பார்ப்போம். கோல்டு வந்து புதிய லைஃப் டைம் ஹை போயிடுச்சு. இது வந்து ஒரு லீடிங் இண்டிகேட்டர். கோல்டு வந்து உலகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் முன்னாடியே தெரிவிக்கிறது ஒன்று. இப்போ வந்து கிட்டத்தட்ட புதிய லைஃப் டைம் ஹையான 3,547 கிரியேட் பண்ணியிருக்கு கோல்டு. 3,500 தான் முன்னாடி உள்ள லைஃப் டைம் ஹை. இப்போ 3,540 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஐஎன்ஆர் வீக் ஆகிட்டு 88க்கு மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ 9,700 கிட்டத்தட்ட 10,000 நெருக்கிட்டாங்க. ஒரு கிராமு ரீட்டைலில் விற்கப்படுது. இது வந்து ஒரு கவலையான விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ ஹை ரேட்ஸ் வந்து ஏற்றி வச்சுருக்குறாங்க. சரி, அது அந்த விஷயம் நம்ம அப்புறம் பார்ப்போம். கோல்டு பற்றி இந்த வீக்கெண்டில் ஒரு வீடியோ போடுறேன். அது நடந்து வந்த பாதை, இது இப்படியே இருக்குமா, இறங்குமா, ஏறுமா, எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து எஃப்ஐஸ் நேற்று 1,171 கோடிக்கு விற்றுருக்காங்க. போன மாதம், அதுக்கு முந்தின மாதம் எல்லாம் பெரிய பெரிய அமௌண்ட்டு விற்று வச்சுருக்காங்க. அதை கண்டினியூஷன் பண்ணுறாங்கன்னு நம்ம வச்சுக்கலாமே. சரியா, இப்போ வந்து குளோபல் மார்க்கெட் பார்த்துருவோம். எல்லா மார்க்கெட்டுமே டவுனு. இந்தியா நம்ம நிஃப்டி மாதிரியே தான் நிலமாங்க. டோ ஜோன்ஸ் 1/4% டவுனு, S&P 500 1/2% டவுனு, நாஸ்டாக் 3/4% டவுனு, யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 3/4% டவுனு, CSE இட்டாலி 3/4% டவுனு, DX ஜெர்மனி 2.5% டவுனு, அண்ட் ஏசியன் மார்க்கெட் ஜப்பான் நிக்கி 1/4% டவுனு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸு 1/2% அப்பு. சிங்கப்பூர் மட்டும் அப்பு, இதில் பாக்கி எல்லாமே டவுன். ஹாங்ஸங்கு 1/2% டவுனு, டைவான் ஃப்ளாட்டு, கொரியா கோஸ்பி 1/4% அப்பு, SCT காம்போசிட் ஃப்ளாட்டு, இந்தோனேஷியா ஜாக்கர்தா 3/4% அப்பு, அண்டு சங்கை சைனா 1/2% டவுனு. ஏடிஆரை போய் செக் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. HDFC பாருங்கள் 1.25% டவுனு. அதே மாதிரி ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/4% டவுனு. HDFC பேங்கிங் செக்டர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது நேற்று. இதை தொடர்ந்து ஏடிஆரும் பேங்கிங் செக்டரில் ஒஸ்ட்டுங்க காமிக்குது. ஐசிசி பேங்க் வந்து 1/2% டவுனு. அப்புறமா ஆஃப்டர் ஹவர்ஸில் 3/4% அப்பில் இருந்தது. விப்ரோ வந்து 1/4% டவுனு. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் 1/2% அப்பு. அப்புறமா ஆஃப்டர் ஹவர்ஸில் 1.25% அப்பு. அதாவது ஐடி செக்டர் ஏடிஆரில் அப்பில் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரிலையன்ஸ் வந்து 1.25% அப்பு. ரிலையன்ஸ் நேற்று ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதை தொடர்ந்து ஏடிஆரும் இதில் பாசிட்டிவ் காமிக்குது. ஓகே, அப்புறம் சில ட்ரம்புடைய நியூஸ் பார்த்துட்டு, அப்புறம் டெக்னிக்கலாக பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்ன நடக்கலாங்கிறது நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். ட்ரம்ப் வந்து 2 வாரம் டெட்லைன் கொடுத்துருக்கிறாரு புத்தினுக்கு, உக்ரைன் பீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு.
இப்போதைக்குள்ள நியூஸு, லேட்டஸ்ட் நியூஸு. அதே காசா பற்றி இன்னும் சொல்ல வரல, ஏற்கனவே அந்த நியூஸும் வரும்னு சொல்லப்படுது. அங்கே இடத்துல ஏற்கனவே அமெரிக்கா வந்து ஃபுல்லாக அதை கேப்சர் பண்ணி அந்த மக்களை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண போகிறதாக ஒரு நியூஸ் வந்தது. அதுக்கு பற்றி நியூஸ் ட்ரம்ப் வாயினால் வரல. இந்த ஏற்கனவே நோபல் ப்ரைஸுக்கு அடிபடுது பேர், அது ஒரு விஷயம். சரி, இன்னும் நியூஸ்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த நியூஸ் இது. இங்கே முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடக்குது. அதாவது மிலிட்ரி பேரட் பீஜிங் நடக்குது. மிகப்பெரிய மிலிட்ரி பேரடு, சைனாவுடைய மிலிட்ரி பேரடு மிக பெருசாக நடத்துகிறாங்க. இதில் வந்து எக்ஸை, புத்தினு, கிம், கொரியாவுடைய கிம் இவரும் கலந்துக்கிறாரு. அப்புறம் பாகிஸ்தான், மற்ற நாடுகள் எல்லாமே கலந்துக்குது. ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்துட்டாங்க திரும்பி. இது பிபிசியில் அந்த நியூஸ் வந்திருக்கு. இதுவும் ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக இருக்குது. இது அமெரிக்காவுக்கு மனசு ஒத்துக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சரியா? அப்புறம் இதில் காசாவில் 13 பேர் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரால வந்திருக்கு. அப்புறம் வந்து இஸ்ரேலில் வந்து வி ஆர் டையிங் ஃபார் நோ ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே மிலிட்ரியில் உள்ளவங்களாம் சொல்லியிருக்கிறதாக. அதாவது வார் முடிஞ்ச பிறமும் அங்கே இந்த மாதிரி இந்த இதை கேப்சர் பண்ணுற இதுலாம் இவர் நெட்டன்யாவுக்கும் அங்குள்ள மிலிட்ரி இதுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது கரெக்டான நியூஸ் வராதுல, புரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, ஓகே. டெக்னிக்கலாக வந்துடுவோம். மார்க்கெட் மேலே போச்சு, அப்புறம் கீழே வந்துகிட்டே இருந்தது, அப்புறமா மறுபடியும் மேலே போச்சு 2 நாள். அதுக்கப்புறமா நேற்று ஒரே அடியாக கீழே இறங்குச்சு. ஸோ அப் அண்ட் டவுன் போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா குளோபல் குயிஸ் பிரச்சனை, நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி நல்லா இருந்தது, அப்புறம் வந்து ஆட்டோ செக்டர் இது சேல்ஸ் நல்லா இருக்குன்னு வந்தது, அப்புறம் சரியில்லைன்னு வந்தது. இப்படி அப்புறம் ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸு எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன், மேலே ஏற்ற இறக்கம், அப்படி வந்து ஒரு நிலையற்ற நியூஸ்களும் நிலையற்ற இதுகளுமா மார்க்கெட் மேலே கீழே அடிச்சிட்ருக்கு. சரி, இது வந்து டெக்னிக்கல் 24. ஸோ என்ன நடக்கலாங்கிறது வந்துடலாம். இப்போ குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் சைடு, நம்ம மார்க்கெட் நேற்று டவுன் சைடு, முந்தா நாள் அப்பு. அது வந்து நம்ம மிக்ஸ்டுன்னு எடுத்துக்கலாம். எஃப்ஐஸ் டவுன் சைடு, அப்புறம் நியூஸ் வந்து மிக்ஸ்டு தான். ஏன்னா நம்ம இந்தியன் சைடு எல்லாமே ஒரு பாசிட்டிவான நியூஸ்கள் இருக்குது. ஜிடிபி, ஜிஎஸ்டி 2 ஸ்லாப் வந்து இப்போ 3ஆம் தேதி 4ஆம் தேதி மீட்டிங்க்கு அப்புறம் சில நியூஸ்கள் வரப்போகுது. இது எல்லாமே பாசிட்டிவ். டெக்னிக்கலாக நம்ம ரேஞ்சில் தான் இருக்கிறோம். ஸோ இது எல்லாம் ஏடிஆர் பேங்கிங் செக்டர் வந்து குறைஞ்சி ரொம்ப டவுனில் இருக்குது. அண்டு இந்த ஐடி செக்டர் இதில் இருக்குது ஏடிஆரை பொறுத்தவரை. ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் கன்ஃபியூஷன் சேம் இதே தான். வாலட்டில் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் வரும் நாட்கள்லையும். எது வரைக்கும்டா ட்ரம்ப் தாரிஃபுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அதே மாதிரி நம்ம இந்தியாவுடைய அந்த ஜிஎஸ்டி இது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா மார்க்கெட்டும் ஒரு ஸ்டேபிள் ஆகிடும். அது வரைக்கும் இந்த ரேஞ்ச் மார்க்கெட், அப்புறம் இந்த ஏதாவது ஒரு நியூஸ்க்காண்டி வெயிட் பண்ணுது மார்க்கெட்.